ஆனா நீங்க என்ன ஊரு, உங்க பேரு, நம்பால் என்ன ஜாதி மாடு, இவர் பேர் என்ன? நாங்கள் வந்து சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு ரெடில்ஸ் சரிங்கண்ணா. செங்குன்றம் பக்கத்தில். இது மாடு வந்து புலிக்குளம் மாடு. சரிங்கண்ணா. ஆமாம், இதான் வருஷம் அவுக்குறோம். மொத்தம் 3 மாடு இருக்கு. ஒரு மாடு எடுத்துருல, 2 மாடு மட்டும் எடுத்துட்டு இவர் வந்திருக்கோம். பேருங்க? இவர் பேரு சண்முகா. சண்முகம். என்ன ஊர்ல இருந்து எடுத்தீங்கண்ணா? இது வந்து நாங்க எடுத்தது வந்து சிவகங்கை மாவட்டம் திருமயம். இப்ப நீங்க இங்க ரெட் ஹில்ஸ்ல மாடு வளர்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்க வந்து பக்கத்து வீட்டுல உங்க ஊருக்காரங்க, உங்க ஏரியாக்காரங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து அங்கங்கேயும் சுத்திட்டு இருப்பான், செஞ்சுட்டு இருப்பான். நானும் லாரி டிரான்ஸ்போர்ட் தான் வச்சிருக்கேன். ஒரு ஆர்வத்துல வாங்கினேன், 2015 வாங்கினேன். இப்ப எங்கேயும் போறது கிடையாது. தம்பியும் சரி எல்லாருமே அந்த மாட்டு கூட தான் ஃபுல்லாவே சொந்தன்றது. ஆமா, மற்றபடி எங்கேயும் சுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப லவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா. உங்க வீட்ல ஃபேமிலி சைடுல எப்படி சொல்றாங்க? ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் எப்படி இருக்கு? நீங்க ஜல்லிக்கட்டுக்கு வந்து இங்க இருந்து கொண்டு போறீங்களா திருச்சிக்கோ மதுரைக்கோ, அப்ப எப்படி பிளஸ் பண்றாங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. இப்போ வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. மாடு எப்ப ஏத்துறீங்கன்னு தான் கேக்குறாங்க வீட்டுல கூட. ஆமா, அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வாடி டோக்கன் கிடைக்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு பழக்க வழக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்மளுக்கு தெரியல. டோக்கன் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க போன ஊர்ல நம்ம சென்னைக்காரங்க நம்ம வெளியூர்ல போய் எப்படி மாடு வைக்க போறோம், ஆனா அதே மாரி ஒரு ஊர்க்காரங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஊருக்காரங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மெயினா வந்து நம்மளுக்கு பழக்கம் முதல்ல ஜல்லிக்கட்டு மாடு வந்தது வந்து சூரியூர், சின்ன சூரியன்னு திருச்சி பக்கத்துல இருக்கு. அங்க வந்து தம்பிங்க கொஞ்சம் பழக்கம் பண்ணாங்க. இப்போ மாடை பாத்துக்கிறது முக்கால்வாசி அவங்க தான். நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கிறது. அவன் ராகுன்னு தம்பி இருக்கான் சின்னவன், அவன் தான். இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட். சூரியூர்காரங்க உங்களுக்கு எந்த மாதிரி பழக்க வழக்கம், எந்த மாதிரி உங்களுக்கு அங்க போன அரவணைக்கிறாங்க? நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தெரியல. இப்போ வந்து ரொம்ப க்ளோஸா அவ்வளோ பாசமா இருக்காங்க. ஊரை பொறுத்த மட்டும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. தமிழ், பாண்டி, சின்ன தமிழ், பெரிய தமிழ், சங்கர், எல்லாமே நல்லா சப்போர்ட் பாசமா இருப்பானுங்க. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இந்த விதத்துல உங்களுக்கு சூரியூர்காரங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க, ரொம்ப நன்றின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க இல்லாத மாடை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்மளுக்கு. ஆமா, ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் நம்மளுக்கு. நம்ம என்னதான் நம்ம வளர்த்து செஞ்சாலும் பண்ணாலும் அவங்கள மாதிரி நம்ம பண்ண முடியாது. இந்த விதத்துல சூரியருக்கு ஜல்லிக்கட்டு விழா கமிட்டிக்கு என்ன சொல்லுவீங்க? ரொம்ப நன்றின்னு தான் சொல்லுவேன். ஆமா, சூரியல கூட இப்போ ஒரு 4-5 வருஷமா தொயந்து அவுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வருஷமா அவுப்பேன். அலங்காநல்லூர்னு ட்ரைவ் பண்றோம். நன்றிங்கண்ணா, ரொம்ப அழகா சொன்னீங்கண்ணா. தேங்க்ஸ்.